1978 இந்த பொரியை இன்னமும் பாலிவுட்டில் வித்துட்ருக்குறாங்க. இன்னமும் நமுத்து போகலை அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. பதி பத்னி அருஹோ 2. இந்த படத்தில் ஆயுஷ்மான் குரானா, வாமிகா கபீர், ராகுல் பிரீத் சிங், சாரா அலிகான் இவங்கெல்லாம் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை இதோ. ஆயுஷ்மான் குரானா ஒரு வன பாதுகாவலர் அதிகாரி அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஓப்பனிங் சீனே இவருக்கு மாஸா பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஆட்டை தூரத்தில் கட்டி வச்சுட்டு சிறுத்தை புலி ஒன்று ஒடியார இவரு குறுக்க வலையை போட்டு பிடிச்சி முகத்துக்கு நேராக முத்தம் கொடுக்குற மாதிரி பார்த்து சிரிக்கிறாப்புல. நம்ம அந்த RRRல ரொம்பவும் மெனக்கட்டு புளியை பக்கத்தில் வச்சு காட்டியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு காட்சி தான் இதுவும். கட் பண்ணால் கணவன் மனைவியாக காட்டுறாங்க. ஆயுஷ்மான் குரானாவும் வாமிகா கபியும். இவங்க ஒரு ரிப்போர்ட்டர். ரகுல் பிரீத் சிங் ஆயுஷ்மான் குரானா அலுவலகத்தில் இவங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஊசியை கையில் வச்சுட்டு இருக்கிறனால நம்மளால் அதை தான் சொல்ல முடியும். குறுக்க கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தினுடைய ஓப்பனிங்லேயே சீக்கிரமாக கதையை நகர்த்துறதுக்கான வேலையை செய்திருக்காங்க சாரா அலிகான் மூலியமா. இவங்க ஒரு லோக்கல் MLA பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் அந்த பையனை அரசியலுக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறதுனால, இன்னொன்று இங்கே ஜாதி தானே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பொண்ணும் பையனும் வெவ்வேறு ஜாதியை சார்ந்ததுனால இந்த திருமணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறதுக்காக 2 காமெடி பீஸை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நான் இவனோட தான் சேரணும் அப்படின்னு இந்த வனப்பாதுகாவலர் அதிகாரிகிட்டே கையை பிடிச்சி கெஞ்சி நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம், இது சிவில் கேஸ் தானே, அப்போ நீங்கள் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும் அப்படின்னு நமக்கு தோணும். வனப்பாதுகாவலர் அதிகாரிகிட்ட இந்த அம்மா எதுக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னு கதையில் இங்கேருந்தே குழப்பத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு இங்கே நடக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழும். ஏன்னா காசு கொடுத்துட்டோம், தேட்டரில் உக்காந்துட்டான், இன்னும் 2 மணி நேரம் மெனக்கட்டு இதை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால கதையை அடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கதையை அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் இந்த பொண்ணு குறுக்க வருவா. இந்த பொண்ணை வச்சு ஸ்லாப்ஸ்டிக் காமெடிகள் எல்லாமே நிறையா நடக்க ஆரம்பிக்குது. அதே போல் இது கிரிஞ்சுக்கு மேலே கிரிஞ்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரகுல் பிரீத் சிங் இந்த காருக்குள்ளார காய்கறிகளை வச்சுக்கிட்டு கீச்சின்னு கீழே விழுந்த ஒன்று எட்டி அவரு கீழே. இதை இன்னமும் பாலிவுட் நம்பிட்டு இருக்குது சிரிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ பாலிவுட் ரசிகர்களே இந்த படத்தை கதற கடிச்சு விட்டுருக்குறாங்க. ஆயுஷ்மான் குரானா ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறதுல வல்லவராச்சே, சிறந்த படங்களில் நடிக்கக்கூடியவராச்சே அப்படின்னு தான் அதை நம்பி தான் நம்மளும் இந்த படத்தை தேர்வு செய்து போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கருப்பு பண்ண வேலை தான். அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த படத்துக்கு போய் உட்கார வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணை அந்த காதலனோட சேர்த்து வச்சாரா. ரகுல் பிரீத் சிங் வெறும் தோழி தானா, தோழியை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதும், மனைவி இந்த 2 பொண்ணுங்களை தன் கணவன் சேகரித்து வச்சிருப்பானாற்றக்கே அப்படிங்கிற ஏற்படக்கூடிய சந்தேகத்தில் இந்த பொண்ணு புலம்பக்கூடியதாகட்டும். ரகுல் பிரீத் சிங்கோட ஒரு ஐட்டம் சாங்கை மனைவியை கனவுல காண்றது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கிறோம். தமிழ் படத்தில், தெலுங்கு படத்தில், நிறைய படத்தில் பார்த்துருந்துருப்போம் இந்த மாதிரியான காட்சை. அதுவும் கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, கிரிஞ்சுக்கு மேலே கிரிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே ரசிகர்களுக்காக இந்த ஐட்டம் சாங் டெடிகேட் பண்ணப்படுகிறது. ஸோ 3 கதாநாயகிக்கும் 3 கிளாமர் சாங்கை கொடுத்துருந்துருக்காங்க. படத்தினுடைய ஓப்பனிங்கில் ஒரு கல்யாண சாங் ஒன்று வச்சுருக்காங்க. அது டைட்டில் கார்டுக்காக படத்தை டூரேஷனை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம ஹீரோ அப்பப்போ பேர் பாடியோட நிற்கிறதும் இது வேற மாதிரி அப்படின்னு காட்டுறதும். ஸோ படத்தில் காமெடி அப்படிங்கிறது நம்புத்து போன பொறி தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு OTTயில் வந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேட்டர் அப்படிங்கிறது ரிஸ்க் யுவர்ஸ். ஸோ இதே போல் நம்ம சேனல் அந்த படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.